இப்பொழுதும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆபகுக் புஸ்தகத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க விரும்புகிறேன். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சங்கீதம்னா நாம் தாவீதின் சங்கீதத்தை தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஆபகுக் கூட ஒரு சங்கீதம் எழுதியிருக்கிறாரு. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் ஒரு சங்கீதம். அன்பானவர்களே, எனக்கு இந்த கால வேளையில் இந்த ஆபகுக் அப்படின்ற ஒரு தீர்க்கதரிசியை நம்ம பார்க்குறோம். அவர் பிரபலமாக தெரியாட்டாலும் இவரை சிறிய தீர்க்கதரிசிகளில் ஒருவராக நாம் கருதுகிறோம். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல் போன்ற பெரிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் இருக்குது. ஆனால் ஒரு 12 சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் ஒரு 12 இருக்குது. இதில் ஆபகுக் என்பவர் ஒரு முக்கியமானவராக இருக்கிறாரு. குறிப்பாக இந்த ஆபகுக் பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கமாக சொல்லப்படலை. நீங்கள் செப்பனியாவை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் யார், இவருடைய அப்பா யார், இவருடைய தாத்தா யார் அப்படின்னு ஒரு விரிவான விளக்கத்தோடு ஆரம்பிக்குது. ஆனால் ஆபகுக்கில் ஆசிரியர் பேர் இருக்க ஒழிய அவருடைய குடும்பத்தை பற்றி பெரிய விளக்கம் ஒன்றும் கொடுக்கப்படலை. ஆண்டவர் ஆவியானவர் வேதாகமத்தை எழுதுறதுக்கு பயன்படுத்தின 40 தேவ மனிதர்களில் ஆபகுக் ஒரு முக்கியமான ஒரு நபராகவும் இருக்கிறார். இந்த ஆபகுக் புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் எப்படிப்பட்டதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இந்த வசனம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், அல்லது எளிதாக புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். தேவனாகிய கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிப்பின் செய்தியை ஆபகுக் கொடுக்கிறார். நான் இந்த பின்னணியத்தை கொஞ்சம் சுருக்கமாக சொன்னால் நீங்கள் விளங்கிக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எழுதினாலும் ஒருவேளை நீங்கள் எழுதி கொள்ளலாம். முழு வேதாகமத்தையும் கொஞ்சம் கோர்வையாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். தேவன் வானத்தையும் பூமி உண்டாக்கி ஆதாம் ஏவாள் மூலமாக ஒரு பரிசுத்தமான சந்ததி உண்டாக விரும்பினார். ஆனால் ஆதாம் ஏவாள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ததுனால அவர்கள் பாவ சந்ததியாக மாறி போய்விட்டது. ஆண்டவர் பாவ சந்ததியை நியாயம் தீர்த்து மறுபடியும் ஒரு புதிய சந்ததியை பெருக பண்ண விரும்பி நோவாவை தேவன் தெரிந்தெடுத்து ஜலப்பிரளயத்தின் மூலமாக பாவிகளை அழித்து அங்கே ஒரு பரிசுத்த சந்ததி நோவா மூலமாக உருவாக திட்டமிட்டார். ஆனால் அதுவும் தோல்வியில் முடிந்தது, அல்லது ஜனங்கள் ஆண்டவரை மறந்து போனார்கள். ஆனாலும் தேவனுடையதான தேடுதல் முடியவில்லை. தேவன் ஆபிரகாம் என்ற ஒரு நல்ல மனிதனை தேர்ந்தெடுத்தார். அந்நாட்களிலே கொஞ்சம் ஸ்தோத்திரம் உண்மையாய் வாழ்ந்த ஒரு மனிதன், அவன் மூலமாக ஈசாக்கு, யாக்கோபு போன்ற சந்ததி உருவாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை தனக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த ஜனங்கள் எகிப்திலே 430 வருஷம் அடிமைகளாக இருந்த பின்பு அவர்களை ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படி அவர்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்தார். மோசேயை தேவன் அதற்காக பயன்படுத்தி எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வனாந்தரத்தை நடத்தி யோசுவா மூலமாக அந்த தேசத்தை பங்கிட்டு கொடுக்க, அதை சுதந்தரிக்க தேவன் கிருபை செய்தார். அதற்கு பிறகு நியாயாதிபதிகள் காலம், நியாயாதிபதிகள் அவர்கள் இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்தார்கள். அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசமானது ஸ்தோத்திரம் தேவனுடைய தேசமாக இருந்தது. நியாயாதிபதிகள் சிலர் அவர்களை சரியாக நடத்தினார்கள். சிம்சோன், கிதியோன், யப்தா, தெபோரா போன்ற பல நியாயாதிபதிகள் அவர்களை வழி நடத்தினார்கள். அதற்கு பிறகு தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார்கள். ஏலி, சாமுவேல் போன்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர்கிட்ட சொன்னாங்க, ஆண்டவரை எங்களுக்கு, சாமுவேல்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு மற்றவர்களைப் போல ராஜா வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். சாமுவேல் வருத்தப்பட்டாலும் கர்த்தருடைய அனுமதியின் பேரில் அவர்களுக்கு முதல் ராஜா சவுல் கொடுக்கப்பட்டான். சவுலுக்கு பிறகு தாவீது, அப்புறம் சாலமோன் போன்ற ராஜாக்கள் தொடர்ந்து இஸ்ரவேலிலே ஆளுகை செய்தார்கள். 3 பேருமே 40 ஆண்டு காலம் இஸ்ரவேலை ஆட்சி செய்தார்கள். சாலமோனுடைய மகனுடைய காலம் ரெகோபயாம் என்கிறவன்
அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஒட்டுமொத்த சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்தான். அந்த ரெகோபயாம் காலத்தில் தான் பிரச்சனை ஏற்பட்டது. இஸ்ரவேல் தேசம் ரெண்டாக பிரிந்தது. வடக்கு ராஜ்யமாகவும் தெற்கு ராஜ்யமாகவும் இஸ்ரவேல் தேசம் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. அந்த பிரிக்கப்பட்ட இஸ்ரவேல் தேசத்தை வடக்கு ராஜ்யத்தை இஸ்ரவேல் என்றும் தெற்கு ராஜ்யத்தை யூதா என்றும் பிரித்தார்கள். வடக்கு ராஜ்யத்திற்கு சமாரியா தலைநகராகவும் யூதா தேசத்திற்கு எருசலேம் தலைநகராகவும் இருந்தது. யூதா தேசத்தை தாவீதின் குமாரர்களே பிள்ளைகளே வரிசையாக தொடர்ந்து சந்ததிகளே ராஜாக்களாக ஆட்சி செய்தார்கள். வடக்கு ராஜ்யமாக இஸ்ரேலிலே அப்படி இல்லை. பல ராஜாக்கள் மாறி மாறி அவர்கள் ஒரு ராஜாவை கொண்டு இன்னொரு ராஜா வந்து அப்படியே தொடர்ந்து கொண்டே போனது. ஆகவே இந்த ரெண்டு ராஜ்யங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஜனங்கள் சில ராஜாக்கள் ஜனங்களை சரியாக நடத்தினார்கள், செம்மையாய் வாழ்ந்தார்கள். ஆனால் சில ராஜாக்கள் செம்மையாக இல்லை, ஜனங்களுக்கு பாவத்துக்கு நேராக வழி நடத்தினார்கள். ஆகாப் போன்றதான ராஜாக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மிகவும் கொடுமைப்படுத்தினார்கள். ஆகாபின் மனைவி எசபேல் பாகால்களுக்கு பலிபீடம் கட்டி பாகால் தோப்புகளை உண்டாக்கி அங்கே இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளை கூட கொன்று போட்டு தேவன் கொடுத்த இஸ்ரவேலில் தேவனுக்கு இடமில்லாத அளவுக்கு தேசம் பாழாய் போனது. சுற்றி இருக்கிற மற்ற தேசங்களில் இருந்து விக்கிரக ஆராதனைகளை கற்றுக்கொண்டு இந்த இஸ்ரவேல் தேசமானது பரிசுத்தருடைய தேசமானது இப்பொழுது பாழாய் போயிற்று. அவர்கள் தங்கள் பிள்ளைகளை பலியிட்டார்கள், தங்களுடைய பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணினார்கள். எத்தனையோ கொடூரமான சம்பவங்களை எல்லாம் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அப்படிப்பட்டதான காலங்களில் தேவன் தாமே தீர்க்கதரிசிகளை எழுப்பி ராஜாக்களை எச்சரிக்கவும் ஜனங்களை எச்சரிக்கவும் பல தீர்க்கதரிசிகளை கர்த்தர் எழுப்பினார். குறிப்பாக தீர்க்கதரிசிகள் அந்நாட்களிலே 3 பிரிவுகளாக பிரிக்க முடியும். ஒரு குறிப்பிட்ட தீர்க்கதரிசிகள் சிறையிருப்பு வரப்போகிறது என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம். ஏசாயா, எரேமியா போன்றவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் தேசம் பாழாய் கிடக்கிறது, கர்த்தரும் நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் உங்களை சிறையிருப்புக்குள்ளாக தேவன் அனுமதிப்பார் என்று அவர்கள் வரப்போகும் நியாய தீர்ப்பை அங்கே சிறைப்பட்டு போவதை அவர்களுக்கு சொன்னார்கள். அதற்கு பிறகு அன்பானவர்களே, சிறையிருப்பின் காலம், சிறைப்பட்டு போனார்கள். அவர்கள் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போனார்கள், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். போன இடத்துல எசேக்கியேல் தீர்க்கதரிசி அங்கே சிறையிருப்பு நாட்களில் தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் உண்டு. அவர்கள் அங்கேயே தீர்க்க தரிசனம் சொன்னவர்கள் இருக்கிறார்கள். அதே போல சிறையிருப்பு முடிந்த பிறகு சில தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஆகாய், சகரியா போன்றவர்கள் எல்லாரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் ஏன் சும்மா இருக்கிறீர்கள், நீங்கள் அலங்கத்தை கட்ட வேண்டும், ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவர்களை ஊக்கப்படுத்தி இடிந்து போனவர்களை கட்டி எழுப்புவதற்கு தீர்க்க தரிசனம் சொன்னதான தீர்க்கதரிசிகளை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மல்கியாவிலே வாசிக்கிற போது, நீங்கள் ஏன் ஆண்டவர் கொடுக்காமல் இருக்கிறீர்கள், காணிக்கைகளின் தசமபாகங்களை கொடுக்க வேண்டும், நீங்கள் ஸ்தோத்திரம் நொந்து போனவைகளை கொடுக்கிறீர்கள், வீணாய் போனதை கொடுக்கிறீர்கள், ஈனமானதை கொடுக்கிறீர்கள், தேவனுக்கு அப்படி கொடுக்க கூடாது என்றும் கொடுக்கிறதை பற்றி அவர் பேசினார். அன்பானவர்களை, இப்படி சூழ்நிலைகளில்தான் கிமு 722 அந்த வடக்கு ராஜ்யம் முதலாவது சிறையிருப்புக்குள் போனது. அன்பானவர்களே, இந்த வடக்கு ராஜ்யமாகி இஸ்ரவேல் தேசம் அசீரியாவுக்கு அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். முதலில் அந்நாட்களில் அசீரியா தான் பெரிய வல்லரசாக சாம்ராஜ்யமாக இருந்தது. எனவே இஸ்ரவேல் ஜனங்கள் அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். ஒருவேளை போர்டில் எழுதுறதா இருந்தால் அவங்களுக்கு இந்த மேப் மூலமாக சொல்லித்தர முடியும். இஸ்ரவேல் தேசத்தினுடைய மேல் பகுதியில் அசீரியா உண்டு, அதனுடைய சமமான பகுதியில் வலது பக்கத்தில் பாபிலோன் அங்கே இருக்கிறது, கீழ்ப்பகுதியில் எகிப்து தேசம் இருக்கிறது. எகிப்திலிருந்து கானானுக்குள்ளே அங்கிருந்து அசீரியாவுக்கு போய் அவர்களை கொண்டு போய் அடிமைகளாக சேர்த்தார்கள். அன்பானவர்களை, இப்பொழுதுதான் யூதாவிலே தீர்க்கதரிசிகள் சொல்கிறார்கள், உங்கள் கண்களுக்கு முன்பதாகவே ஜனங்கள் கீழ்ப்படியாமல் போனதனாலே அவர்கள் அசீரியாவுக்கு சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள். யூதா தேசத்தாரே, நீங்களும் இஸ்ரவேலை போல நீங்கள் அடிமைகளாக போய்விடாதபடிக்கு மனம் திரும்புங்கள், உங்களுடைய வழிபாடுகளை விக்கிரகங்களை தூக்கி எறியுங்கள், கர்த்தரை தேடுங்கள் என்று யூதாவில் உள்ளதான தீர்க்கதரிசிகள் எல்லாரும் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவர்கள் கேட்பதாக இல்லை. எரேமியாவின் காலத்தில் அங்கே கிமு 586 யூதா தேசமும் சிறைக்குள்ளே கொண்டு போகப்பட்டது. அன்பானவர்களே, 3 விதங்களிலே ஸ்தோத்திரம்
ஆமென். அன்பானவர்களை, இந்த யோயாக்கீம், சிதேக்கியா போன்ற 3 ராஜாக்கள் காலங்களிலே இந்த யூத ராஜ்யமானது சிறைப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அசிரியாவுக்கு பிறகு பாபிலோன் வல்லரசு ஆனபடியினாலே இந்த அசிரியாவில் உள்ள தேவ ஜனங்களும் கூட பாபிலோனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தார்கள். எனவே இப்பொழுது பாபிலோன் தான் சாம்ராஜ்யமாக இருக்கிறது. ஆகவே முழு இஸ்ரவேல் மக்களும் இப்பொழுது பாபிலோனிலே அவர்கள் எல்லாரும் அங்கே அடிமைகள் பட்டு போயிருந்தார்கள். பாபிலோனிலே கேபார் நதி அண்டையிலே அங்கே அமர்ந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி அவர்களுக்கு தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறான். இப்பொழுதும் கெட்டு போகவில்லை இஸ்ரவேலரே, நீங்கள் இந்த பாபிலோனிலே கீழ்ப்படியாமல் வந்து விட்டீர்கள், மனம் திரும்பாதபடியால் அடிமைப்பட்டு வந்து விட்டீர்கள். இப்போதாவது கர்த்தரை நீங்கள் நோக்கி பாருங்கள், உங்களை இப்போதும் கர்த்தர் விடுவித்து நீங்கள் இழந்து போன தேசத்தை மறுபடியும் ஆண்டவர் தருவார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஜனங்கள் அழுது மன்றாடினார்கள், கதறினார்கள், ஆண்டவரே மன்னியும் என்று கேட்டார்கள். சுமார் 70 வருஷங்கள் அந்த அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். 70 ஆண்டு முடியும் போது அந்த பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் வீழ்ந்து பெர்சிய சாம்ராஜ்யம் மேலோங்கியது. அப்போதுதான் கோரேஸ் ராஜா அங்கே வருகிறான், தரியு வருகிறான். இந்த பெர்சிய ராஜாக்களிலே கோரேஸ் தான், தேவனுடைய ஆவியான் என் மேல் இருக்கிறார், அவர் எனக்கு வெளிப்படுத்தினார், தேவனுடைய ஆலயத்தை கட்ட நீங்கள் போங்கள் என்று இந்த கோரேஸ் தான் இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பி வைத்தான். முதலாவது ஒரு 10,000 பேர் வந்து அவர்கள் நெகேமியா மூலமாக அலங்கத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு இன்னொரு கூட்டம் வந்தார்கள். செருபாபேல் தலைமையிலே வந்து யோசுவா செருபாபேல் எல்லாம் சேர்ந்து ஆலயம் கட்ட ஆரம்பித்தார்கள். சில தடைகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை எழுப்பி அவர்கள் உற்சாகப்படுத்தி, நீங்கள் ஏன் சும்மா இருக்க, மலைகளுக்கு ஏறுங்கள், மரங்களை வெட்டி கொண்டு வந்து தேவனுக்கு ஆலயத்தை கட்டுங்கள், தேவன் அதில் பேர் பிரியமாக இருக்கிறார் என்று தீர்க்கதரிசிகளை உரைத்தார்கள். ஜனங்கள் ஆலயங்களை கட்டினார்கள். 16 ஆண்டு கழித்து அந்த ஆலயம் கட்டி நிறைவாக்கப்பட்டது. அங்கே பஸ்கா கொண்டாடப்பட்டது, நியாயப்பிரமாணம் வாசிக்கப்பட்டது. மறுபடியும் பழைய நிலைமைக்கு அந்த இஸ்ரவேல் தேசமானது ஒன்றிணைந்த தேசமாக எல்லாம் மாறி இருந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த பெர்சிய சாம்ராஜ்யம் வீழ்ந்து கிரேக்க சாம்ராஜ்யம் எழும்புகிறது. அந்த கிரேக்க சாம்ராஜ்யத்தில் மகா அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு மன்னனை குறித்து நம்ம எல்லாம் வரலாறுகளை படித்திருப்போம். அவன் மரித்த தளபதிகள் 4 பேர் சேர்ந்து அவர்கள் 4 பகுதிகளாக பிரிந்து போன சாம்ராஜ்யத்தில் இஸ்ரவேலை அவர்கள் ஆண்டார்கள் என்பதை வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திருந்தின பாடில் திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். இந்த கிரேக்க சாம்ராஜ்யம் வீழ்ந்து ரோம சாம்ராஜ்யம் எழும்பிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் ரோம சாம்ராஜ்யத்துக்கு அடிமைப்பட்டு போனார்கள். இந்த ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக 400 ஆண்டு காலம் கர்த்தருடைய வார்த்தைகள் மக்களுக்கு இல்லாமல் போனது. தேவன் தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரவேல் ஜனங்களை தூண்டி தூண்டி விட்டு சொல்லி 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 இந்த ஜனங்கள் கீழ்ப்படியாதபடினாலும் ஆண்டவரே அமைதியாகிவிட்டார். ஒரு 400 ஆண்டு காலம் கர்த்தர் தீர்க்கதரிசிகளையும் எழுப்பவில்லை, அவரும் பேசவில்லை. இந்த ஜனங்கள் பாழாய் போய் கிடந்தார்கள். மல்கியாவுக்கும் மத்தேயுவுக்கும் இடையிலே ஒரு 400 வருஷம் இடைவெளியாய் போய் இருந்தது. இந்த ரோம சாம்ராஜ்யம் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்த பொழுது இந்த 400 ஆண்டு காலங்களில் தான் இவர்கள் சிற்றாலயங்களை ஆரம்பித்தார்கள். பரிசேகள் சதுசேகள் உருவானார்கள், வேத பாரர்கள் உருவானார்கள். அங்கேதான் ஸ்தோத்திரம், இப்படி கொரில்லா போர் மூலமாக ரோமர்களை எதிர்த்து போரிடக்கூடிய பரபாஸ் போன்ற ஒரு கலவர தலைவர்கள்லாம் எழும்பி ஜனங்களை தவறாக வழி நடத்தி இந்த இஸ்ரவேல் தேசம் கெட்டுப்போய் கிடந்தது. அன்பானவர்களே, இப்படிப்பட்டதான கொடூரமான இருள் நிறைந்த நேரத்தில் தான் இருளிலே மகா வெளிச்சம் ஒன்று உதித்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மேசியாவாக, அப்படிப்பட்ட காலத்தில் தான் இயேசு மேசியாவாக பிறந்தார். இருண்ட காலமாகிய தேவனே வார்த்தை கொடுக்காத காலத்தில் தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றியதான செய்தியை அங்கே நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, அதற்கு பிறகு நடந்தவைகளை நாம் பார்க்கிறோம். திரும்பவும் அவர்கள் எருசலேம் இடிக்கப்பட்டது. இந்த ஜனங்கள் திருந்தாமல் போனார்கள். இயேசு ஜனங்களுக்காக மரித்தார். நான் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாமல் பாவம் செய்த போது இந்த ஆபகுக் என்கிற ஒரு தேவ மனிதன் தீர்க்கதரிசி ஜனங்களுக்கு தெற்கு ராஜ்யத்தில் யூதாவில் தீர்க்க தரிசனத்தை அவர் கொடுக்கிறார். நீங்கள் ஆண்டவரை கீழ்ப்படியவில்லை என்றால், மனம் திரும்பாவிட்டால் வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் மாதிரி நீங்களும் போயிடுவீங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. ஆனால் ஆபகுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் நீங்கள் சிறையாகி கொண்டு போகப்படுவீர்கள். ஆனால் எத்தனையோ பேர் கீழ்ப்படியாமல் மனம் திரும்பாமல் இருந்தாலும் தேவன் பாவங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதில்லை. உண்மையாக நீங்கள் அந்நிய தேசத்தில் நீங்கள் கொண்டு போகப்படுவீர்கள். ஆனால் தேவனுக்கு பயந்து உண்மையாய் வாழ்கிறவர்களுக்கோ
ஆண்டவர் மீட்பை வைத்திருக்கிறார். அது அவருடைய செய்தி. கீழ்ப்படியாதவங்க நிச்சயமாக அடிமைப்பட்டு போவார்கள். ஆனால் இவ்வளவு சூழ்நிலையிலையும் கீழ்ப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது தேசத்தில். ஆனால் அந்த ஜனங்களை தேவன் கைவிட மாட்டார். அவர்களுக்கான ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர்களுக்கான ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். அவர்களை மீண்டும் கர்த்தர் கட்டி எழுப்புவார். தேவன் அவர்களை இந்த தேசத்தில் வைத்து வழிகாட்டுவார் என்று அவர் பிரசங்கம் பண்ணினார். அன்பானவர்களே, தேவன் எனக்கு கொடுத்த நன்மைகளுக்காக அல்ல, கர்த்தர் நல்லவராய் இருப்பதனால் நான் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று துதிக்க ஆபகுக்கு வழி வந்தார் என்பதை வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவிக்காமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், சொல்லுங்க, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். அல்லேலூயா. என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். எனக்கு இந்த காலையில் நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, ஆபகுக்கு சொல்றாரு, இவ்வளவு நான் சொன்ன அந்த பேக்ரவுண்ட் சொன்னல எப்படிலாம் இருக்குன்னு சூழ்நிலை, ரொம்ப ஆண்டவரே சிறையிருப்புக்குள்ள அனுப்புகிற அளவுக்கு தேசம் பாழ்பட்டு இருக்கு. ஆனாலும் அந்த அந்த நெருக்கடியான நேரத்திலையும் ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்கு. கர்த்தர் என்ன செய்வார்னா விடுவிப்பார். அவர் தம்முடைய ஜனத்தோடு இருப்பார். எந்த பலனுமே இல்லாமல் போனாலும் நான் அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 3 காரணங்களை ஆபகுக்கு சொல்கிறாரு. 1, என் ஆண்டவராகிய கர்த்தர் தான் என்னுடைய பலன். 2, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்குவார். 3, உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த 3ஐயும் ஆபகுக்கு மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்ய முடியும். அங்கே நெருக்கடி காலத்தில் தேவன் எதை செய்வார் நம்பினது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நெருக்கடியிலும் பாடுகளிலும் போராட்டங்களிலும் கூட என்னை தேவன், எனக்கு அவர்தான் பலனாக இருக்கிறார். ரொம்ப சோர்ந்து போன தேசம், வலுவிழந்து போனது, அங்கே இராணுவம் இல்லை, ஆயுதங்கள் இல்லை, அடிமைப்பட்டிருக்கிறது, அடிக்கிறார்கள், உபத்திரவப்படுத்துகிறார்கள். அந்த வலியின் மத்தியில் அழுவதற்கு கூட பலன் இல்லை. ஏன் அடிக்கிறாய் என்று கேட்பதற்கான அதிகாரமும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபகுக்கு சொல்றாரு, கர்த்தர் தான் என் பலனா இருக்கிறாருன்னு. இன்னைக்கு இந்த காலையில் நான் இந்த 3 காரியத்தையும் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன். அன்பானவர்கள், இந்த வசனத்தை நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தான் என்னுடைய பலன். சொல்லுங்க, கர்த்தர் தான் என் பலன். கை உயர்த்தி எல்லாரும் சொல்கிறோம், கர்த்தர் தான் என்னுடைய பலன். எனக்கு இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்கள் சூழ்நிலை எப்படியோ நான் உங்கள் முகத்தை பார்க்கிறேன். தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். உங்களுடையதான வெளிப்புற தோற்றம் எந்த குறைவும் இல்லாதது போல தெரியலாம். ஆனால் உங்களுடைய உள்ளான வாழ்க்கைக்குள்ளே இது போன்றதான சில அழுத்தங்களும் பாடுகளும் எதிர்கால பயங்களும் ஒருவேளை உங்களுக்குள்ள இருக்கலாம். அல்லது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த அந்த சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் ஆபகுக்கு மாதிரியான ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துங்க. நான் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன், எந்த பலனும் இல்லாவிட்டாலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். காரணம், கர்த்தர் தான் என் பலனாக இருக்கிறார். என்னுடைய பலத்தை குறித்து நான் பெருமை பாராட்டுவேனானால், என்னுடைய பலத்தின் மேலே நான் நம்பிக்கை வைப்பேனானால் நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழியே இல்லை. ஆனால் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். எப்படி என்றால், கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிற வரைக்கும் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த கர்த்தர் என் பலன் அப்படின்னு சொல்றதுல தாவீது ஒரு முதல் இடத்துல இருக்கிறார். பைபிளில் 18ஆம் சங்கீதத்தில் முதல் வசனத்தில் தாவீது இப்படி சொல்றாரு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். தாவீது எப்பவுமே, இது நிறைய ஒரு வசனங்களை நான் பார்க்கும்போது நிறையா இருக்குது. சங்கீதத்தில் நிறைய இருக்குது, 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நிறைய இருக்குது. தாவீது என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன்றார். சங்கீதம் 27:1 சொல்றாரு, கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? தாவீதுக்கு ஆண்டவர் தான் பலன்னு வாழ்க்கையில் கேட்டதில்லை, உணர்ந்தது, அவர் அனுபவித்தது, வாழ்க்கையில் உணர்ந்து கண்டுபிடிச்சது கர்த்தர் பலன் என்று கண்டுபிடித்தார். தாவீது
நமக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தில் கோலியாத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு யுத்தம் அங்கே நடக்கு, ஒரு சண்டை நடக்கு. அந்த ஏலா பள்ளத்தாக்கில் அங்கே கோலியாத் வந்து நின்று சத்தமிடுகிறான். தெரிஞ்ச சம்பவன்றதுனால வேகமாக சொல்லிடுறேன். எல்லாரும் ஒளிஞ்சிருக்கிறாங்க. 40 நாள் வந்து அவன் தொடர்ந்து சத்தமிட்டுட்டே இருக்கிறான். அவனுடைய உயரம், அவனுடைய எடை, அவனுடைய ஆயுதங்களினுடைய குவாலிட்டி, இது எல்லாம் பார்த்தா ரொம்ப பெருசு. கோலியாத்தினுடைய ஆயுதங்களை வேறு ஒருத்தரும் தனியாக தூக்க முடியாது. அவன் ஒரு ராட்சசனாக இருக்கிறான். அவனை எதிர்கொள்கிறதுக்கு இஸ்ரவேலில் அனுபவம் உள்ள யுத்த பழக்கம் உள்ள எவரும் கூட முன் வரல. பல ஆண்டுகள் யுத்த பழக்கம் உள்ள, எல்லாரை விட உயரமாக இருக்கிற சவுல் ராஜா கூட ஒளிஞ்சிருக்கிறார். யாரும் அவனை பார்த்து நடுங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயப்படக்கூடிய இடத்துல, ஒரு கோலியாத்து நிற்கிற இடத்துல ஒரு சின்ன தாவீது இளைஞனாக, சிறு வயதுள்ளவனாக, எந்த யுத்த பழக்கமும் இல்லாதவனாக, எந்த விதமான போர் ஆயுதங்களும் இல்லாதவனாக அங்கே போய் முன்னாடி நிற்கிறான். அந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை நான் திருப்பி கொண்டா நல்லது. 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், கோலியாத் என்ன சொல்கிறான் அப்படின்னா, தடிகளோடு வருவதற்கு 43ல் தடிகளோடு வருவது என்னிடத்தில் வர நான் நாயா? அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை தூஷித்தான், சபித்தான் சொல்லியிருக்கு. தாவீதை சபிக்கிறான். நீ என்ன தடியோடு வார, நாயா நான் கேட்குறான். அதுக்கு சொல்ற, நீ வா, உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன்னு சொல்கிறான். காரணம், கோலியாத்துக்கு அவன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவனுடைய அனுபவம், அவனுடைய உடல் பலம், அதை நம்புகிறான். நான் நிச்சயமாக உன்னை கொண்டு போட்டுருவேன்றான். தாவீது பெரிய, அதை பார்த்தாலே போதும் சில கால்கள் நடுங்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோ மோசமான ஆள் அவன். அவனுடைய சத்தமே அங்கே இருக்கிற மலைகளை அதிர பண்ணிருச்சு. அப்படி ஒரு மனுஷனாக இருக்கிறான். அன்பானவர்களே, இந்த இடத்துல தான் நான் உன்னை சொல்ல விரும்புகிறேன். 45ல் தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். ஆண்டவருக்கு எவ்வளோ நீளமான பேர் கொடுக்குறான் பாருங்க. நம்ம இதை மனப்பாடம் பண்ணி சொல்கிறது கூட வரமாட்டாங்க. எது முன்னாடி வரணும் எது பின்னாடி வரணும்னு தெரில. என்ன சொல்கிறாருன்னா, நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரின் நாமத்தில் உன்னிடத்தில் வருகிறேன். நீ உன் பலத்தில் வர்ற, உன் அனுபவத்தில் வர்ற, ஆனால் நான் என் தேவனுடைய நாமத்தில் வருகிறேன்னு சொல்கிறான். நான் அதை வாசிக்கும் போது ஆச்சரியப்பட்டேன். ஒரு சராசரி மனிதனுடைய மனசில் என்ன தோணுமோ அப்படி தாவீதுக்கு தோணலை. ஒரு சராசரி மனுஷன் அப்படி நினைக்க மாட்டான். நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். முதல்ல ஒரு 4 வார்த்தையை சொல்கிறான் தாவீது. ஒன்று, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன். 2வது சொல்கிறான், பின்னாடி சொல்லும்போது, ஸ்தோத்திரம், இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று. அப்போ என்ன செய்ய, கர்த்தர் உன்னை நான் கொல்லுவேன்லாம் சொல்லலை. கவனிக்கிறீங்களா? 2வது சொல்ல, கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்போ அங்கேயும் ஆண்டவர் தான் முதலிடத்தில் வைக்கிறான். கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதுக்கடுத்து சொல்கிறான், நான் உன்னை கொண்டு உன் தலையை உன்னிடத்தில் வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் கவனிங்க, அடுத்த முக்கியம், இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அங்கே யார் தான் அறியணும்? ஆண்டவர் அறியணுன்றான். கோலியாத் சொல்றான், உன்னுடைய மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன்னு சொல்றான். இவன் சொல்றான், உன்னை மட்டும் இல்லை, பெலிஸ்தியருடைய மாம்சத்தையே காட்டு மிருகங்கள் சாப்பிடுன்றான். பெரிய நம்பிக்கை அவனுக்கு. சொல்றான், நம்மளை யாராவது அப்படி தூசிச்சிட்டாங்கன்னா நமக்கு என்ன கோவம் வரும்னா, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு, அப்படிதான் சொல்ல தோணும். நான் யாருன்றதை காட்டுறேன், என் பேக்ரவுண்ட் என்னன்றதை நீ தெரிஞ்சுக்கிடுவேன்,
நான் வந்துன்னு எனக்கு எத்தனை பேர் வருவாங்கன்னு பார்த்துக்கோ. என்னை பற்றி அப்படி அப்படி பில்டப் பண்ணி பேசத்தான் ஒரு மனுஷன் செய்வான். ஆனால் தாவீது அப்படி சொல்லலை. அவனுக்கெல்லாம் தேவனுடைய நாம மகிமைப்படணும். இப்படிப்பட்ட ஒரு தேவன் இஸ்ரவேலில் இருக்கிறாருன்னு எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அன்பானவர்களே, அவன் சொன்ன அந்த வார்த்தை தான், இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவருக்கு தான் மகிமையை கொடுக்குறான், கனத்தை கொடுக்குறான். அவரு எப்படியாவது மகிமைப்படணும். அவனுக்கெல்லாம் பெரிய வைராக்கியம். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் நம்முடைய தேவனை தூஷிக்கிறானே அப்படின்ற வேகம். உங்களுக்கெல்லாம் அந்த வேகம் வருதா? நம்ம ஆண்டவர் யாராவது கேவலமாக பேசுனா நமக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா இல்லையா? அது பேசுனா பேசிட்டு போட்டு முடியலா? இல்லை, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக சண்டைக்கு போக முடியாது. மற்றவன் நம்ம ஆண்டவரை தூசிக்கிற மாதிரி தூசிச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல நான் ஆண்டவரை தூசிக்கிற மாதிரி நடந்து கொள்ளவும் கூடாது. ஒரு இடத்துல கூட ஆண்டவரை உங்களால் யாரும் தூசிச்சிடக்கூடாது. இவளை பாரு, இவ ஒரு கிறிஸ்டியனாக்கும் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. இவளும் கோயிலுக்கு போகிறா, சர்ச்சுக்கு பைபிளை தூக்கிக்கிட்டு, ஐயோ இவங்க ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருப்பார், இப்படி தான் அங்கே இயேசுநாதர் சொல்லி கொடுக்குறாரோ அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆண்டவருக்கு நாம மகிமைப்படாது, தேவ நாமம் தூசிக்கப்படக்கூடாது. அடுத்து சொல்கிறாரு, கர்த்தர் பட்டயத்தால் ரட்சிக்கிறவர் அல்ல. அங்கேயும் சொல்ல கர்த்தர் பட்டயத்தால் ரட்சிக்க மாட்டார். கடைசியாக சொல்கிறான், யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா, யுத்தம் கர்த்தருடையது. 47 சொல்கிறாரு, யுத்தம் கர்த்தருடையது. ஒரு மனுஷன் ஆண்டவரை முக்கியப்படுத்திட்டான்னா அவனையும் கர்த்தர் முக்கியப்படுத்துவார். இவன் நோக்கமெல்லாம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படணும், ஆண்டவருக்கு நாமம் தூஷிக்கப்படக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக தாவீது சொன்னான். எல்லாத்துலேயுமே அவருடைய யுத்தம், அவர் தான் செய்கிறாரு, அவர் எனக்கு ஒப்பு கொடுப்பாரு, இப்படியெல்லாம் ஆண்டவரே சொல்லிகிட்டே இருந்ததுனால இவனுக்கு புகழ் வந்ததா? ஆமாம், எல்லாரும் சொன்னாங்க சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு தாவீத தேசத்தில் உயர்த்தினார்கள். அன்பானவர்களே, ஒரு மனுஷன் கர்த்தர் என்னுடைய பலன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா அவனுக்கு முன்னாடி கர்த்தரே யுத்தம் செய்வார், கர்த்தரே பலனாக இருப்பாராக, என் பலத்தினால் அல்ல. தாவீதுக்கு அவனுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுது, கோலியாத்த மாதிரி இல்லாட்டாலும். தாவீதுனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, அவன் காடுகளில் அவன் பட்டயம் இல்லை, ஆனால் கவன்கல் வச்சுருந்தான். சுற்றி அடித்தானா குருவி தவறாமல் அடிக்கிறான். காட்டில் ஆடு மேய்க்கும் போது குருவி அடித்தானா குருவி எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கீழே பொத்துன்னு விழுந்துடுற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு. அந்த தான் கையில் வச்சுருக்கிறான். ஆனால் சொல்கிறான், என்னுடைய பலன் கர்த்தர் தான், என்னுடைய ப்ளஸ் பாயிண்ட் கவன் கல்லல்ல, என் ப்ளஸ் பாயிண்ட் ஆண்டவர் தான், என் பலன் ஆண்டவராக இருக்கிறாருன்னு சொன்னான். இன்னொரு மனுஷனை பற்றி சொல்கிறேன், உசியா அப்படின்ற ஒரு ராஜா. இந்த உசியா ராஜாவுக்கு அசரியான்னு இன்னொரு பேரும் உண்டு. இந்த உசியா ராஜா 16 வயசில் ராஜாவாகிறார். 2 நாளாகமும் 26வது அதிகாரம், 2 நாளாகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது. 2 நாளாகமும் 26வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாக இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்கோலியால். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து அப்படின்னு இருக்கு. இந்த உசியா ராஜாவை பற்றி ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க, உசியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவன் என் பலன் அர்த்தம். சொல்லுங்க, உசியான்னா தேவன் என் பலன் அர்த்தம். தேவன் என்னுடைய பலன் அப்படின்ற அர்த்தத்தில் பேர் வச்சுக்கிற உசியா ஆண்டவரை நம்பின காலங்களில் கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சிருந்தார். உசியா ராஜாவின் வாழ்க்கையை 2ஆக பிரிக்கலாம். அவனுடைய முற்காலம் என்பது தேவனை சார்ந்து வாழ்ந்த வாழ்க்கை. உசியாவினுடைய பிற்காலம் என்பது தேவனுக்கு எதிராக துணிகரமான வாழ்க்கை. இந்த உசியா ராஜாவினுடைய காலத்தில் அவன் கர்த்தரை நம்பி இருந்ததுனால எல்லாமே அவனுக்கு கர்த்தர் செய்தார். 5ஆம் வசனம் இருக்கு, கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார்னு எழுதப்பட்டிருக்கு. அவன் ஆண்டவர் நம்பியிருந்ததுனால கர்த்தர் காரியங்களை அவனுக்கு வாய்க்க பண்ணினார். 7ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியில் தேவன் அவனுக்கு துணை நின்றார்னு சொல்லப்பட்டிருக்கு. பெலிஸ்தியர்கள் எல்லாரும் அரபியரெல்லாம் வந்த போதிலும் கூட அவன் அதில் மேற்கொண்டான்.
8ஆம் வசனத்தில் இருக்கு கடைசியில், அவன் மிகவும் பலன் கொண்டான்னு சொல்லியிருக்கு பாருங்க. கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால உசியா ராஜா மிகவும் பலன் கொண்டான். கர்த்தரின் பலன் என்று சொன்னவனுக்கு தேவன் பலன் கொடுத்தார். அவனுடைய காலம் ஒரு பொற்காலமாக இருந்துச்சு. ஆட்சி காலத்தில் பாருங்க, அவன் வெள்ளாண்மை பிரியனாக இருந்தானா. வெள்ளாண்மை பிரியனாக இருந்ததுனால விவசாயம் சிறப்பாக இருந்துச்சு. திராட்சை செடி கொடியெல்லாம் பழுத்து கிடக்கு. நீங்கள் அதெல்லாம் தொடர்ந்து வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திர கோபுரங்களை கட்டினானா, வனாந்தரங்களையும் பள்ளத்தாக்களையும் கோபுரங்களை கட்டினான்னு சொல்லியிருக்கு. அவன் பராக்கிரமசாலிகளான, அவனுக்கு பெரிய இராணுவம் இருந்தது. அவன் கீழே சத்துருக்கள் எல்லாம் வீழ்ந்து போனார்கள் இருக்கு. 3,70,500 பேர் சேனை இருந்துச்சான். தலைசிரா, மார்க்கவசம், ஆயுதங்கள் ஏராளம் 14 இருக்கு. 15 கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகளின் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் புரோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பிக்கிற எந்திரங்களையும் அவன் எருசலேமிலே உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படுமட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அல்லேலூயா. பலங்கொண்டான், அவன் பலப்படுமட்டும் ஆச்சரியம் அவனுக்கு அனுகூலமாக இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவனுக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. அன்பானவர்களே, இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. அவனுடைய ஆட்சி காலத்தில் இந்த உசியா காலம் பொற்காலமாக மட்டும் இல்லாமல் நீண்ட வருஷம் ஆட்சி செய்திருக்கிறான். 52 வருஷம் ஆட்சி. நல்லா கவனிச்சிங்கன்னா, இஸ்ரவேலில் அதிகமான வருஷம் ஆட்சி செய்தது மனாசே தான். 56 வருஷம் ஆட்சி செய்த மனாசே, எசேக்கியாவினுடைய குமாரன் மனாசே தான் அதிக வருஷம் ஆட்சி செய்தது. அவனுக்கு அடுத்து 2வதாக அதிக ஆண்டுகள் ஆட்சி செய்து யாருன்னா இந்த உசியா ராஜா. 52 வருஷம் ஆட்சி செய்திருக்கிறான். கர்த்தரை பலனா கொண்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் தெரியுமா? கர்த்தர் நமக்கும் அப்படி செய்ய முடியும். நாம் ஆண்டவரை பலமாய் கொண்டால் அது நமக்கு பெரிய ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இந்த உசியா ஆண்டவரை பலனாய் கொண்டிருந்த அவன் பலம் கொண்ட பிறகு அவன் செய்த காரியம்தான் பாவமானதாக இருந்தது. தேவனுடைய ஆலயத்தில் சென்று ஆசாரியர் செய்ய வேண்டிய பலி தூபம் காட்டுகிற வேலையை இந்த உசியா செய்ததுனாலே அவன் தள்ளப்பட்டு போனான் என்பதை பிற்பகுதியில் நாம் படிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே கர்த்தரை பலனாய் கொண்டிருந்தால் ரொம்ப நல்லது. எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையில் பலசாலியாக இருந்தாலும் சரி, அவருடைய பலத்தில் நிற்கணும். அல்லேலூயா, சோத்திரம். பலசாலிகள் இங்கே இருப்பீங்க, நல்ல ஆக்டிவான ஆள் இருப்பீங்க, உட்காராமல் வேலை செய்யக்கூடிய வலுவான உடம்பு உங்களுக்கு இருக்கலாம். ஆண்களில் ஒரு 6 பேக்லாம் வச்சவங்கலாம் இருக்கலாம். என்ன 6 பேக்ஸ்னால் நம்ம பலன்லாம் ஒன்றுமே இல்லை, 0. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. பெரிய பயில்வான் மல்யுத்த வீரனாக இருந்தாலும் ஒரு டயரியா போயிட்டுனா அப்படியே சி வடிவில் படுத்துருவான். அம்மாவா இல்லையா? சி மாதிரி சுருண்டுருவான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. ஒரே நாள் தான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய ஆளெல்லாம் தூக்கிட்டு போடுற மாதிரிலாம் ஆயிருக்கு. நம்முடைய பலன்லாம் ஒன்றுமே கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய பலன் ஒன்றுமே இல்லை, அவருடைய பலன் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னெல்லாம் நடக்குது? மூச்சு விட திணறான் சிலர்லாம், மூச்சு விட முடியல. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஆமென். அன்பானவர்களே, என் பலன் என்று சொல்லாதிருப்போமாக. தேவ பலத்தில் நிற்கிறேன்னு சொல்லுங்கள். அவர் தான் என்னுடைய பலன் சொல்லுங்கள். பவுல் ரொம்ப அனுபவசாலி. ஒரு காலத்தில் அவனை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. சபைகளை உடைக்கிறதும் விசுவாசிகளை கைது செய்வதும் சிறையில் அடைப்பதும் அதுதான் வேலை. அவன் அடாவடித்தனமான ஆள், அப்படி ஒரு மூர்க்கமான ஆள். ஆனால் இப்போ சொல்கிறான், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. முன்னாடி அவனுடைய பலனை நம்பியிருந்தான், ஆனால் தோற்று போனான். இப்பொழுது கிறிஸ்துவின் பலத்தில் நிற்கிறான், அவன் ஜெயிக்கிறான். அல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு பவுல் சொல்லும் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்த காரணம் என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து அப்படின்னு பவுல் சொன்னார். யோவான் ஸ்நானகன் யார்? அவரும் ரொம்ப டேலண்டான ஆள். அவரை மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு தான் இயேசுவே சாட்சி கொடுத்தார் தானே. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருத்தரும் இல்லை அப்படின்னு இயேசுவே சொல்கிறாரு. அப்படி ஒரு பெரிய ஆளுங்க யோவான் ஸ்நானன்.
அவர் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமே செய்யலை, ஆனால் அவர்கிட்ட வந்து எல்லாரும் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு அப்படி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு யோவான் ஸ்நானன் வந்து வல்லமையான ஒரு தேவ மனிதர், ஸ்தோத்திரம். ஆனால் அவர் சொல்கிறாரு, அவருடைய பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்றார். அப்படின்னா பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாரும் கூட தேவனுடைய பலத்தை சார்ந்திருக்கிறார்கள் என்பதை வாசிக்கிறோம். ரெண்டாவது நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன், இந்த எல்லா பலன் கொடுக்காட்டாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க காரணம் அப்படின்னா, ஆண்டவர் வந்து என் கால்களை மான் கால்களை போலாக்குகிறாராம். மான் கால்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குச்சியாக தான் இருக்கும். ஆனால் அந்த மான் கால்கள் எதுக்கு அப்படின்னு பார்த்தா, குச்சியாக இருந்தாலும் வலுவானது, அப்படி தானே? அல்லேலூயா. சில ஆளை பார்த்தா குண்டாக இருப்பாங்க, ஆளை வெயிட்டாக இருப்பாங்க ஆளை பார்த்தா, ஆனால் அவங்க செய்ய முடியாத ஒல்லியார்கள் செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஹலோ, அல்லேலூயா. பலம் என்பதும் வலு என்பதும் உடம்பை பொறுத்து கிடையாது, உள்ளே இருக்கிற பலத்தை பொறுத்து தானே. மான் கால்களை பற்றி நான் கொஞ்சம் பார்க்கும்போது தேடி பார்த்தா, மான்கள் வந்து அவனுடைய கால்கள் எவ்வளோ வலுவானது அப்படின்னா, எலும்பு தான், குச்சி தான். ஆனால் அந்த குச்சியான எலும்பு வந்து மான்களின் வெயிட்டை நல்லா தாங்குது. செங்குத்தான பாறையில் கூட அதால் நடக்க முடியுமா, செங்குத்தான மலையில் கூட ஏற முடியுமா, அந்த பெரிய வெயிட்டுள்ள மானாக இருந்தாலும் ஏற முடியும் குச்சியான கால்களில். இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, அந்த 4 காலில் நிற்கும் போது அந்த 2 கால் வைக்கிற இடத்துலையே முன்னங்கால் பக்கத்துலேயே பின்னங்காலையும் எடுத்து வைக்க முடியுமா அதால். அல்லேலூயா. நீங்கள் சில சர்க்கஸில் பார்த்துருப்பீங்க, யானை வந்து 4 காலை எடுத்து ஒரு ஸ்டூல் மேலே நிற்கும் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ரொம்ப ட்ரைனிங் கொடுத்து தான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா யானையும் அப்படி வச்சா சப்பி சாணி ஆயிரும். அது எல்லா யானையும் அப்படி என்ன செய்ய முடியாது. ஆனால் இந்த எல்லா மான்களும் அதை செய்ய முடியும், எல்லா மான்களும் செய்ய முடியும். முன்னங்காலே 4 காலையும் ஒரே இடத்துல வைக்க முடியும். அன்பானவர்களே, கால்கள் ரொம்ப பலமானது. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு வாகனம் போகுது ரோட்டில், அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் அந்த வாகனத்தையும் தாண்டி ஒரு மான் என்ன செய்யுது, பாய்ந்து போகிறது. அன்பானவர்களே, மான்கள் தங்களை பாதுகாத்துக்கொள்ள நெருக்கடியான காலங்களில், பிரச்சனையுள்ள ஆபத்தான நேரங்களில் இந்த மான்கள் இந்த கால்களை பயன்படுத்தி அது உயரமான இடங்களுக்கு போய் தஞ்சம் கொள்ளுகிறது. எவ்வளவு ஆபத்தான மிருகங்களும் இந்த மான்களை அங்கே வேட்டையாடி விட முடியாது. அது புலியாக இருக்கலாம், சிறுத்தையாக இருக்கலாம், சிங்கமாக இருக்கலாம், எந்த கொடிய விலங்குகளும் இந்த மான்கள் இருக்கும் உயரத்திற்கு போய் அதை பிடித்து கொள்ள முடியாத அளவுக்கு செங்குத்தான பாறையிலே ஒரு சிறிய கல்லில் கால் வைத்து அது நின்று தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய இடத்துல இருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமேன், ஸ்தோத்திரம். பெலிஸ்தியரோ அல்லது கல்தையரோ அசீரியரோ இந்த மாதிரியான இடங்களுக்கு பிரச்சனையும் போராட்டங்களும் அடிமைத்தனங்களும் வந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு பலனாக இருப்பார், என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை காப்பாற்றுவார்னு இந்த ஆபகுக்கு வந்து சொல்றார். அன்பானவர்களே, 3வது சொல்றாரு, உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார்னு சொல்றார். 19 வசனத்தில் அப்படி சொல்றார். அல்லேலூயா. உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். அன்பானவர்களே, தாவீது இந்த வசனங்களை சொல்றாரு. குறிப்பாக இந்த வசனத்தில் தாவீதும் கூட 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலையும், சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 33வது வசனத்திலையும், யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? 2 சாமுவேல் புஸ்தகம் 22:34. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என் உயர் ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். சங்கீதம் 18:33 வாசிக்கிறேன். அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி, மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என்னை நிறுத்துகிறார். யோபு 9:8 அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். அல்லேலூயா. சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர். நல்ல கவனிங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். தாவீதினுடைய வாழ்க்கையில் வந்து அவர் சொல்றாரு, அவர் தான் எனக்கு என் கால்களை மான் கால்களை போலாக்குறார். தாவீது வந்து காடுகளில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த மான்களெல்லாம் அவர் பார்த்துருக்க கூடும். அது எவ்வளவு வலிமையாக இருக்குது அப்படின்றத பார்த்துருப்பார். மான் கால்களை வாஞ்சிக்கிறார். இன்னொரு இடத்துல இன்னொன்று சொல்றார், மானானது நீரோடைகளை வாஞ்சிப்பது போல. இதெல்லாம் பார்த்துருக்கிறார் அவர். எவ்வளோ வாஞ்சியாக இருக்குது, அது மாதிரி நான் உன் மேலே வாஞ்சியாக இருப்பேன்னு சொல்கிறாரு. எனக்கு மான் கால்களை ஆண்டவர் தருவார்னு சொல்கிறாரு. என்பானவர்களே, குறிப்பாக யோபு சொல்கிறாரு, அவர் வந்து
சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவராம். நம்மளை மட்டும் இல்லை, அவரே உயரங்கள் நடக்கிறவர், சமுத்திரத்தின் அலைகள் மேல் நடக்கிறவர், உயர்ந்த ஸ்தலங்களில் நடக்க பண்ணுறாராம், உயர்ந்த ஸ்தலங்கள் நடக்க பண்ணுறாராம். அன்பானவர்களே, இந்த மான்கள் தப்பிக்கணும்னா உயர்ந்த ஸ்தலங்கள் தான் போகுது. உங்களை என்னையும் ஆண்டவர் உயர்ந்த ஸ்தலங்கள் கொண்டு போவார். ஜெபம் நம்மளை மேலே கொண்டு போய் உயர்த்தும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க பிரச்சனை கீழே இருக்கத்தான் செய்யும். பிரச்சனை அப்படியே தான் இருக்கும், நம்ம கொஞ்சம் மேலே போயிடுவோம், அவ்வளோதான். எத்தனை பேர் நம்புறீங்க? சில நேரம் பிரச்சனை போவாது, ஆனால் நம்ம காப்பாற்றப்படுவோம், அவ்வளோதான். நம்ம பிரச்சனைகளுக்கு மேலே ஒதுக்கிக்கிட வேண்டியதுதான். கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை கீழே இருந்து பிரச்சனை நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கும், நம்ம மேலே இருந்துக்க வேண்டிய தப்பிச்சுக்க வேண்டியதான். அன்பானவர்களை, மான்கள் அதைத்தான் செய்ததுன்னு இவர் சொல்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம். உபாகம் 32:13 வாசிக்கிறேன். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலின் விளையும் பலனை அவனுக்கு குசி கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறை இருந்தபடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். இஸ்ரவேலுக்கு தேவன் செய்ததை சொல்றாரு. அவனை பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேலே அவனை ஏறி வர பண்ணினார்னு சொல்லியிருக்கு. இன்னைக்கு இந்த கால வேளையில் தேவனுடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்மளை ஆண்டவர் உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. உபாகம் 33:29 வாசிக்கிறேன். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பாவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் சத்துருக்களின் மேடுகளை மிதிக்கும்படியாக தேவன் செய்கிறாராம். சொல்லப்போனா உயர்ந்த இடத்துல கர்த்தர் கொண்டு போறாராம், உயர்ந்த ஸ்தானங்கள்ல ஆண்டவர் கொண்டு போறாராம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ண போறோம். ஹல்லேலூயா. 1, கர்த்தர் என்னுடைய பலனா இருக்கிறார். 2, என் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிறார். 3, உயர்ந்த ஸ்தலங்கள்ல கர்த்தர் என்னை நடக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி செய்கிறதுனால எந்த பலனும் இல்லாட்டாலும் நான் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்று இந்த ஆபகு சொல்றாரு. இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு பலனா இருப்பாராக. அவரே பலன் என்று சொல்லுங்கள். எனக்கு நீங்க தான் பலன் ஆண்டவரே, நீங்க தான் என்னுடைய பலனா இருக்கிறபடினால் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக, மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஓ ஜீசஸ், நன்றியோடு கூட, நன்றியோடு கூட ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர், 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 நல்லவரையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு முறை கூட நாம் எல்லாரும் சொல்வோம், ஆண்டவரே எங்களுக்கு பலனா இருக்கிறவரே, ஸ்தோத்திரம் தேவனே. ஓ மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். மான் கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன், நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவேன் நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவேன் நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் அழைத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் அழைத்திட செய்தவரே, தடுமாறின வேளையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. எப்பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. எப்பக்கம் நிழலாய் நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. சொல்லுங்க, நன்றி 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 நன்றி.
நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கட்டாய் நித்தமும் நன்றி சொல்வே. சொல்லுவோமா? மான்கால்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவே. நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்வே. நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவே நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவே நன்றி 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 நன்றி. நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி 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 நன்றி. நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. ரெண்டு கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி, அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு மான் கால்களை போல கால்களை பலப்படுத்தும் நீரே பலனாயிரும். உயர்ந்த ஸ்தானங்களிலே நடக்க பண்ணுவீராக. இயேசுவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கழுக எதிர்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பிராணி காக்கான்னு சொல்லுவாங்க. கழுக இந்த காக்கா ஒண்ணுதான் போட்டி போடும். கழுகு பறந்து வரும்போது காக்கா அதை போய் கொத்த முயற்சி பண்ணும். அந்த டைம்ல கழுகு வேற ஒண்ணுமே செய்யாத. கழுகு திருப்பி கொத்துறதுல ஒண்ணுமே செய்யறதில்லை. கழுகு உயரமா பறக்க ஆரம்பிச்சிடும். கழுகு ரொம்ப உயரத்துல பறக்கும். கழுகு பறந்துகிட்டே மேலே போகும். இந்த காக்கா அதை தொடர்ந்து கொத்திக்கிட்டே போகும், பின்னாடியே போகும். ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே போகும்போது அங்கே சுவாசிக்கும் சூழ்நிலை குறையும், ஆக்சிஜன் குறையும். ஆனால் கழுகு அதை சமாளிக்க முடியும். காகத்தால் சமாளிக்க முடியாம அது கீழே திரும்பி வந்துடும். உங்களை என்னை ஆண்டவர் கழுக போல உயர எழும்ப செய்வார். நம்ம பின்தொடர்கிற பிரச்சனைகள் எல்லாம் கீழே விழுந்து போகும். கீழே விழுந்து போகும்படி ஆண்டவர் செய்வார். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. பொருளாதார பிரச்சனைகளா, சத்துருக்களின் பிரச்சனையா, போராட்டங்களா, வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா, உங்களுடைய தெருவில் பிரச்சனையா, சொந்த பந்தங்கள்கிட்ட பிரச்சனையா, எல்லா பிரச்சனைகள்லையும் நீங்க திரும்ப கொத்த வேண்டாம். ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. ஜெபம் பண்ணி மேல எழுப்பி பறக்க ஆரம்பிங்க. உன்னதங்களை பறக்க ஆரம்பிங்க. சத்துருக்கள் வீழ்ந்து போவார்கள். சத்துருக்கள் வீழ்ந்து போவார்கள். கர்த்தர் உங்களை உயர எழும்ப செய்வார். எழுப்பி பிரகாசின் ஒளி வந்தது மகளே. ஹல்லேலூயா. பிரச்சனை அதிகமாகும் போது ஜெபத்தை அதிகமாக்குங்க. பிரச்சனை அதிகமாகும் போது ஜெபத்தை, துதி, ஆராதனை அதிகமாக்குங்க. அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க மேல எழும்பி எறிவீங்க. ரொம்ப தூரத்துக்கு உங்களை பிரச்சனை தொடர முடியாது. அவைகளெல்லாம் பின்வாங்கி போய் கும்பிடும்படி கர்த்தர் செய்வார் ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்புள்ள பிதாவே, இந்த கால வேளையில இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆபகுக் 3:19 சொல்லப்பட்டது போல கர்த்தரே என் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலனாய் இருப்பீராக. உயர்ந்த ஸ்தானங்கள் நம்முடைய பிள்ளைகளை நிறுத்துவீராக, நடக்க பண்ணுவீராக, மேன்மைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, எல்லாருடைய மனதை அறிந்தவர், எல்லாருடைய சூழ்நிலைகளை அறிந்தவர், எல்லாருடைய பிரச்சனைகளை அறிந்தவர், எல்லாருடைய பலத்தையும் பலவீனங்களையும் அறிந்தவர். நம்முடைய பிள்ளைகள் கிருபை பாராட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த மாதத்தில் ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்வையும் மகிழ்ச்சியான குடும்ப சூழ்நிலைகளையும் ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரை பொருளாதாரத்தில் உயர்த்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்று ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. மனசோர்வுகள் நீங்கட்டும், மனசோர்வுகள் நீங்கட்டும். நம்பிக்கையே இல்லாம நம்பிக்கை இழந்து நிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒரு புது நம்பிக்கை வரட்டும். கர்த்தர் மேல் அதிக நம்பிக்கை வரட்டும். என்னை ஆண்டவர் கைவிடாமல் நடத்துவார், என்னை உயர்த்துவார் என்கிற நம்பிக்கை வரட்டும். என் தேவன் என்னோடு கூட இருப்பார் என்கிற நம்பிக்கை வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாதகமற்ற சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் மேல் அதிக நம்பிக்கை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.